2 நாள் எடுத்துட்டீங்கன்னா ஆரஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். புரியுது. ஏன்டா ஏன் ஸோ கைஸ், சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தான் அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டும். என் வீடியோ இருக்கிறவனுக்கு காட்டினா காட்டும், நல்லா தான் இருக்கும் வீடியோ பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற கேமராவோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Hero 10 நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் மைக் டேட்டல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் வீடியோ பாருங்க. ஸோ ஹே கைஸ், நம்ம பைக்லெஸ் பைக்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற vlog ஸ்ட்ரீட் ட்ரிபிள் RS கிடையாது, டைட்டிலே போட்டிருப்போம் இல்லை 6R. அண்ட் கைஸ் இங்கே பாருங்க, நான் புது ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல, சுத்த கன்றாவியாக இருக்குது. இது எப்படி எடுப்பேன்னு சொல்லு. லைக் கழட்டுறது என்னப்பா இந்த பேண்ட்டை சொல்ல இதை கேட்டேன். இப்போ பார், இதை வந்து நம்ம இப்படி தான் போட்டேன்னு ஆக்சுவலாக. கேமராலாம் அலோடு இல்லை, வீடியோ எடுக்கக்கூடாதுன்றான். நான் ஃபோனில் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அப்போ எதுக்கு கேமரா மாட்டிருக்கீங்க கேட்டாங்க. நான் யூடியூப் பண்ணிட்டு வெரி குட், தேங்க்யூ சார். இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு எப்படி இருந்தாலும் வந்து கேட்டுருவாங்க என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியல சார். 3 பேருமே வந்து மெடிக்கல் ஷாப் வந்தோம் இவனுக்காக. சுகர் பேஷண்ட். ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி சுகர் டேப்லெட் போடணும். அது நமக்கு பிரச்சனை நிறைய பேசாதீங்க. எது கேட்டாலும் ஆமாங்கய்யா. சரிங்க. என்ன 3 பேர் ரொம்ப நேரம் பைக்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சும்மா பேசிட்டு இருக்கோண்ணா. பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. நாங்கள் அங்கே கூட்டமாக இருக்கோம், அங்கே எதுவும் நிற்பாட்ட முடியாது. புரியுது, இல்லைன்னு சொல்லல. ஆல்ரெடி இது ஏன் திடீர்னு வந்து கேட்டால் நான் திடீர்னு இப்போ ஆல்ரெடி சில டைம் வந்து இந்த பொங்கல் டைமில் பசங்க வந்து ரேஸ் விட்டேன். ஆமாம் நாலு பையன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. ஏன்னா இது நைஸ் கான்வர்சேஷன். கரெக்டாக தான் ரூல்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் நமக்கு தப்பாக இருக்குது. இதோட வேற எந்த பார்க்கிங் இருக்கு ப்ரோ? அப்படியே நான் ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு ஒரு ரூட் தெரியும். நல்ல வேலை இங்கேயாவது கிடச்சிது. வேற ஜெட்டி மாதிரி கழட்ட வேண்டியது இருக்குது. ஸோ கைஸ், பைக் ஒரு இடம் பார்த்து நிப்பாட்டியாச்சு. இதுதான் கவாசக்கியோட ZX 6R. நம்ம வந்து டிஃப்ரென்ஸ்லேருந்து பேசிடலாம். ஓல்டு மாடலுக்கும் நியூ மாடலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லுக்கு அண்ட் வந்து பவர் ஃபிகர்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து பார்க்கும்போது இப்போ வந்து ஷார்ப்பான ஒரு லுக் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷார்ப்பான லுக்கு. உங்களுக்கு ரேம் ஏர் இன்டேக் வந்து இங்கே இருக்குது, சேம் அதே கொசு வலையோட. என்ன ஒன்று, ஓல்டு மாடல் வந்து பார்க்க Ninja 650 மாதிரியே இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் காம்பாக்டாக இருக்குது பைக், குட்டியாக. எல்லாம் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருது. அண்ட் ஃப்ரண்ட் ஒரு அப்சைட் அண்ட் ஃபோக்ஸர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஷோவாக வருது. அண்ட் நிசன் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூவல் டிஸ்க் 4 கேலிப்பர்ஸ் நல்லா இருக்கும். பிரேக்கிங் ஃப்ரண்ட்டில், ரியரில் மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கம்மியாக இருக்கும், ஏன்னா அது சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்விங்காம்லேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஓல்டு மாடல் மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் ஓப்பனாக விட்டுருக்க பார்ட் கூட லைக் அது மாதிரி தான் ரெசம்பிள் ஆகுது. கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து ரெசம்பிள் ஆகுது, ஆனால் டோட்டலாக ரொம்பலாம் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க எல்லாமே. நம்ம கிட்ட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் வித் அது கிரீன் ஸ்ட்ரைப்ஸ் வந்து குட்டியாக இருக்குது. ஸ்டாக் எக்ஸாஸ்டோட தான் இருக்குது, எதுவுமே மாற்றலை. அவுட்டர் லுக்கில் பார்க்கும்போது இதான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது இந்த வாட்டி டீட்யூன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து 130 HP இருக்கும், 13,500 RPM சம்திங். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா 127 HP இருக்குது. ஒரு 3 HP வந்து உங்களுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. டார்க்லாம் சிமிலராக அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு டார்க் வந்து இப்போ 10,800 சம்திங் உங்களுக்கு அதுக்குள்ளேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். முன்னாடி வந்து 11,000 இருந்துச்சு. ஸோ பவர் ஃபிகர்ஸ் வந்து கொஞ்சம் டீட்யூன் பண்ணி அப்படின்னு வச்சிருக்காங்க. சிட்டிங் பொசிஷன் நான் அப்புறமா வரேன். இதில் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும், ஏன்னா அந்த விளாக் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், இது வந்து ட்ராக் பேஸ்ட் பைக்குன்றனால ரொம்ப ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பைக் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ எனக்கு கிராம்பே ஆயிடுச்சு. ஒரு உடம்பு வீக்காக இருக்கும் போதெல்லாம் நல்லா ஆக்டிவாக நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டியில் ஓட்ட முடியும் போல். இதை நம்ம பேசக்கூடாது தான், ட்ராக் பைக்கு ஒரு சூப்பர் ஸ்போர்ட்னு இருக்கும்போது. பட் இருந்தாலும் இதை நான் வந்து மென்ஷன் பண்ணணும், ஏன்னா மற்ற பைக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட சீட்டிங் பொசிஷன் ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்த மாதிரி லாக் ஆன மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஜீரோ கிராவிட்டி வைசஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. KBSன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது ஒன்றுமே கிடையாது. கவாசாக்கியோட பிரேக்கிங் சிஸ்டம் தான் போட்டு வச்சிருக்காங்க. ஃபீச்சர்ஸாக சொல்கிறது அது ஒன்று, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒன்று, அப்புறம் பவர் மோட்ஸ், அவ்வளோதான். இப்போ இருக்கிற TFT கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் மோட்ஸ் வந்து மொத்தம் 3 இருக்கும், லோ, மிட் அண்ட் ஃபுல் பவர்ன்ட்டு. உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்கு, ஸ்போர்ட்டு அண்ட் ரெயின் அண்ட் ஸ்ட்ரீட், இந்த மாதிரியான ரைடிங் மோட்ஸ் கொஞ்சம் இருக்கு. அண்ட் குவிக் ஷிஃப்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் குவிக் ஷிஃப்ட்டில் ஒரு ஆப் இருக்குது, ஏன்னா இல்லை அப் ஷிஃப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
நீங்க பெரிய ஆளுங்கடா நீங்க. இந்த இயரில் வந்து நார்மல் பைக்ஸ், அதாவது டியூக் 250 இருக்கட்டும், டியூக் 390 இருக்கட்டும், அப்பாச்சி ஆர்டிஆர் RR10 இருக்கட்டும், இதில் கூட நமக்கு வந்து அடிஷ்னலாக நமக்கு ஆட்டோ பிளிப்பரோட வருது. ஆனால் இதில் ஆட்டோ பிளிப்பரோட கிடையாது. உங்களுக்கு வெறும் அப்ஷிஃப்ட் மட்டும் தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. இதுதான் இதில் இருக்க பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். நீங்கள் கிளச் பிடிச்சி கம்மி பண்ண வேண்டிய ஒரு நிலமை இருக்கும், இல்லை நீங்கள் தாட்டில் கட் பண்ணி டக்குன்னு டவுன் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு விஷயம். பிகாஸ் வண்டியோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 14 lakhs 13.5 கேஆர் அதெல்லாம் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை தவிர டேங்க் வந்து ஒரு 17 liters கெப்பாசிட்டி. அண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரேம், அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இட்ஸ் ஒரு அலுமினியம் ஃப்ரேம். எல்லா சூப்பர் பைக்லையும் பார்க்குற மாதிரி. என்ன ஆடுது இப்படி 636cc நீங்கள் மென்ஷன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இல்லை டிஃபரன்ஸ்லாம் இவ்வளோ தான். அண்ட் டயர் செக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 120/70 செக்ஷன் டயர்ஸ், ஒரு 17 inch அலாய்ஸில். ரியரில் வந்து உங்களுக்கு 180 கொடுக்குறாங்க. ஸோ இதான் இந்த பைக்கில் வந்து இருக்கிறது. நான் உங்களுக்கு ஓட்டும் போதும் நிறையா சொல்கிறேன். லாஸ்ட்டில் வர சொல்லு. பணத்தை வச்ச பாக்ஸ்ல ஏசி வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா உனக்கு தெரியுமாடா ஏசி வேலை செய்தா இல்லைன்னு? சண்டே அட்ரஸ் எப்படி இருக்கு? வேஸ்டி அழகா இருக்கிறது. ஏய், இவன் பண்ண தெரியும்ல, இந்த ஐபூசா பார்ட் எடுத்து வீட்டில் வச்சு டிடிஎஃப் கிட்ட போய் ஐயா இந்த பாருங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் திங்க் பண்ணுவேன். நீங்க அழுவுறீங்க? இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. எங்க போய் எடுத்த நீ? அதை ஸ்பாட்டுக்கு போய் எடுத்துட்டியா? அந்த பார்ட் எடுத்துட்டு போயிட்டு காமிச்சிட்டேன். குப்பையில நடந்து கூட புண்படுத்தி இருக்க ஒரு குழந்தைய போய். என்னடா ஓ எல்லாம் இருட்டாத்தது நினைச்சேன். கூலிங் லெஸ்ஸா? முதல்ல கண்ணாடியை கழட்டு. என்ன வீடியோ? என்னடா வண்டி ஓட்டுற? டியூக். ஆனால் அது ஒரு இடத்துல மட்டும் தான் கேட்டாங்க. இங்கெல்லாம் ஒரு சைக்கிள் ஓட்டு போனார் வடிவேல் மாதிரி. எதுவுமே கேட்கல அவர். ஏன்னா எனக்கு ரொம்ப குழம்பி. எனக்கு எவ்வளோ நேரம் எடுத்தோன்னு கொஞ்சம் கேட்டு பாரு. ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ எடுத்தோம் நம்ம? 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறதுக்கு. பேச்ச வச்சு தானப்பா தொழில நடக்குது. ஆகவே சர்வீஸ் வந்து என்ன கேஆர் போட்டால் என்னென்ன இன்க்ளூடடு? லைக் இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே வெறும் நம்ம வாஷ் லூபுக்கு மட்டும் தான் பே பண்ணுவோம். ஓகே. இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 541 வந்தாச்சு. 5040 rupees. தட்ஸ் இட். 540 ரூபா. 1 year தானே இந்த கேட்காரு? இல்லை அப் டு 3 அந்த வாரண்டி இருக்கிற வரைக்கும். இல்லை கிலோமீட்டர்ஸ் வச்சிருப்பாங்களே ஏதாவது? 40,000 கிலோமீட்டர் 8 சர்வீஸ் கவர் பண்ணிருக்காங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு. ஓகே. அடுத்த பீரியாடிக் கவர் வந்து 6000ல வரும்னா செகண்ட் சர்வீஸ். அப்படியே அந்த பீரியாடிக் சர்வீஸ் வந்து ஒரு 8 சர்வீஸ் கவர் ஆயிடும். ஓகே. அதான் 40,000 கிலோமீட்டர் இருக்கு. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஒரு சர்வீஸ்க்கும் ஒரு 8000 9,000 எடுத்து வைக்கணும். தனியா அதுக்கு பாராடே. ஜாப்பனீஸ் வண்டி தான்டா. சர்வீஸுக்கு எப்படி எப்பலாம் கொடுக்குறான் பாரு. 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் அவனே மாற்றி கொடுக்குறான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா. கேட்காருக்கு அதே 1 lakh அதுக்கு பாரு. ஜஸ்ட் 70,000. என்ன பிரிட்டிஷு கனெக்ட் பண்ணி பாரு. 10 வாட்டி நீ விட்டாலே முடிஞ்சு போச்சு. சர்வீஸே 10,000 கிலோமீட்டர் தானே. நடுவில் பிரேக் பேட் எதுவும் மாற்ற மாட்டியா? பிரேக் பேட் இன்க்ளூட். டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? கேக்காரா போட்டா பிரேக் பேட்ஸும் ஃப்ரீயா? ஆமா தெரியாதா? 10 லிட்டர். ஆமாம் வண்டி எடுக்கும் போது தானே. நீங்க நம்பர் 1 டுபாக்கூ, அவன் நம்பர் 2 டுபாக்கூ. நான் நம்பர் 1. பெட்ரோல் ஸ்மெல் அடிக்குது. நான் போய் ஓட்டிட்டு வந்துடுறேன். அது சொல்லதான் பின்னாடி வந்தேன். இது என்ன ஸ்கூட்டரா? என்ன எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஏத்தர வச்சிருக்கேன். அன்னைக்கு விடான்னு கொண்டு வந்தியே. என்ன பிசினஸ் பண்றியா? சென்று வருகிறேன் நண்பர்களே. பொசிஷன் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப கமிட்டடாக இருக்குது. நான் எப்படி பார்க்குறானுங்க. கேமராங்கெல்லாம் கரெக்டாக தான் செட் பண்ணேன். எங்கேயாவது எப்படின்னு பார்த்தா தான் தெரியும். ஓ பார்த்தீங்களா, டவுன் ஷீட் பண்ண முடியல. அதான் ஒன்று லைக் ஆட்டோ பிளிப்பர் இல்லாததுனால ரொம்ப நாள் கழிச்சு வரேன். நிறைய ரூல்ஸே மாறி இருக்குது. இப்போ நான் வந்து ஹெல்மெட் வந்து வீக்காக ஷிஃப்ட் ஆகிட்டேன். பிகாஸ் ஆஃப் த ஒன்லி மைக் தான். இப்போ மைக் யூஸ் வந்து ஷோயில் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஷோய் பக்கமே போவேன். நான் அதுக்கு நிறையா மைக் வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ரோட்டில் தெரியாமல் வந்துட்டோமோ. ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பொசிஷன் தான் ரொம்ப ஏதோ நசிக்கிட்டு உட்கார மாதிரி இருக்குது. பழகணும் போல். 10 லைட்டாக அப்படி இருக்கும். ஆனால் 6 அளவுக்கு இருக்காது.
குழந்தை மாதிரி இருக்கு கைஸ். பின்னாடி அடிக்கடி கழண்டு வருது. ரைடர் மோட்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து பவர் மோட் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பவர் மோட் ஃபுல்லில் இருக்கு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லெவல் வந்து 3ல இருக்கு. இன்கேஸ் வீலி வந்து ஆனாலுமே கம்மி பண்ணிடும். உங்களுக்கு இந்த கேடிஆர் லைட் எரிஞ்சதுன்னா ட்ராக்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அங்கே நான் லான்ச் பண்ணும்போது லான்ச் பண்ணுறேன்னா லைக் வண்டி எடுக்கும்போது அந்த ஒர்க் ஆச்சு. ஒரே குறையா பண்ணுறது வந்து குவிக் ஷிஃப்ட் மட்டும்தான். அண்ட் இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா Z9க்கும் இதுக்கும் நீங்கள் கம்பேரிசன் கேட்குறீங்க. Z9 வந்து டோட்டலாக இட்ஸ் வந்து ஒரு நேக்கட் பைக். ஸோ நேக்கட் பைக்கும் இதுக்கும் இது வந்து ஃபுல்லாக ரிவ் பண்ணி இந்த ட்ராக் ஒரு ஸ்பெக் ஓரியன்டட் பைக். ஸோ இது அதுக்குள்ள நம்ம கம்பேரே பண்ண முடியாது. உங்கள் யூஸுக்கு ஏற்ற மாதிரி வேணால் இதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் Z9 எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டிஸ்குள்ள ஓட்டிக்கலாம், அண்ட் எல்லாமே ஓட்டிக்கலாம். கொஞ்சம் அதுக்கு 6R எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய டேர்னிங் ரேடியஸ் தேவைப்படும். அதனால அது கேட்குறவங்க கிட்ட நான் வந்து பதிலே சொல்ல மாட்டேன். மோஸ்ட்டாக சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஆனால் ரொம்ப சில பேருக்குலாம் அதை நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஏண்டா ஏன் வாய்ஸ் ரொம்ப கட்டி. என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு சூப்பர் ஸ்போர்ட் பிடிக்குன்றதுனால அதில் ஒரு மிட் லெவல் 600cc இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் லோவர் ஆர்பிஎம்ஸில் ஓட்டும் போதெல்லாம் அப்படியே உங்களுக்கு நார்மல் ஒரு R15 இல்லை அதர் RC200 இந்த மாதிரி ஒரு ஃபீல் மோஸ்ட்டாக R15 கம்பேர் பண்ணலாம். ஏன்னா லாங் ரேவிங் ரேஞ்ச் இருக்கிறதுனால அது மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஹையர் ரேஞ்ச் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்போ தான் நீங்கள் லிட்டர் கிளாஸ் கூட கம்பேர் பண்ணுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காம்படிட்டர் வந்தது வந்து டேட்டோனா தான். ரொம்ப பயங்கரமாக உங்களுக்கு டாப் பண்ணி எடுக்கும். லிமிடெட் RPMs தாண்டோடனே டாப் பண்ணி ரொம்ப புஷ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து சஸ்பென்ஷன் சாஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த ரோடு பம்ப்ஸ் எதுவுமே நார்மல் பைக்கில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சாஃப்டாக வந்து நம்ம சிட்டிஸ்குள்ளே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ட்ராக்ல போகும்போதெல்லாம் இது அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காது. கார்னர் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது பண்ணும்போதோ இன்லைன் 4 சவுண்ட் அது என்னதான் ஸ்டாக் சவுண்டாக இருந்தாலுமே அது ஒரு மாதிரி அந்த ஸ்மூத்தாக அப்படியே அது நல்லா இருக்குது. இவ்வளோ காம்பேக்டாக இருக்குது. எல்லா கேப்புலையும் போகுது. ஏய் எக்ஸாஸ்ட் போட்டிருந்தா காரங்களே பார்த்துருப்பாங்க, ஐயோ சைடில் வண்டி வருதுன்ட்டு. எதுவுமே இல்லாததால் நான் வந்து ஹார்னை தேட வேண்டியதாக இருக்குது. இங்கே ரோடே மோசமாக இருக்குது. அப்பா ஐயோ ஒரு மாதிரி கதறுது வண்டி. இந்த கேப்லலாம் போகுது ரிஸ்க்கு. எப்போ அந்த பக்கம் திரும்பவுன்னே தெரியாது. ஹீட் அடிக்க ஆரம்பிக்குது இப்போதான் காலுக்கு கீழே. அப்ஷிஃப்ட்டை வச்சு முட்டை என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். கை வலிக்குது. என்னாச்சு? க்ளவுஸ் போடுறதுனாலயா இல்லை இந்த பொசிஷனாலயா? கை எப்படி வலிக்குது? பட்டாசு ஸ்மெல் அடிக்குது. ஏதாவது கருகிச்சா? ஆனால் ஓட்ட பழகிடுச்சு பொசிஷன். கை மட்டும் தான் க்ளவுஸ்குள்ளே ரொம்ப வலிக்குது. அது எதனாலன்னு தெரில. எப்படா போய் நிறுத்தோன்னு இருக்கு. ஒரு மாதிரி வலிக்குது. தேர்ட் கியரில் கூட அசால்ட்டாக அந்த லோ எண்ட் மெயின்டைன் பண்ணுது. ஏய் வா டெலிஸ். ரியர் சீட்டே கிடையாது கைஸ் இதுக்கு. ஷோரூமில் கூட உங்கள் ப்ரொவிஷனாக அந்த கால் வைக்கிற ஃபுட் பேக் வந்து தரமாட்டாங்க. அதை நீங்கள் வெளியே தான் ஆஃப்டர் மார்க்கெட்ஸில் தான் வாங்கி ஃபிட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு சீட் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். சஸ்பென்ஷன் சாஃப்ட் பண்ணது வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலலாம் சத்தியமாக சொல்கிறேன், இதோட அந்த ஹார்ட் செட்டப்பில் வந்திருந்தோன்னா மோசமாக இருந்திருக்கும். அந்த சைடு போகணும்ல. டேர்னிங் ரேடியஸை பார்த்தீங்களா இல்லையா? ஹாப்பி தான். ஏன் அங்கேயும் இங்கேயும் பார்க்க மது என்னடா பண்ணுற? கை உங்களுக்கு வலிச்சிருக்கா? எனக்கு எல்லாம் ரொம்ப நாள் ஓட்டாதனால வலிக்குதானு தெரில. ஓட்டே முடியல அது மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு. நம்ம ஆயிடுச்சா? அப்படியும் ஆகலை. தெரிதா ஃபுல்லாக செவந்து போய் உதது போய். நீ பண்ற வேலை அதெல்லாம். அதனால கிடையாது. அது இல்லை. என்னடா கை அனுராதா பொண்ணு அபிநேஷ் மாதிரி ஆடுது. க்ளவுஸ் டைட் ஆயிடுச்சானு தெரியல ஒரு வேலை. இங்க பாரு இப்பெல்லாம் மார்க் வருமா நான் இந்த இடத்துல இருந்து நல்லா பழகிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே 2 நாள் எடுத்துட்டீங்கன்னா ஆரஞ்சு ஓட்டுற மாதிரி நல்லா டக்குனு வளைஞ்சு ஓட்டுறது. கேப்புமே ரொம்ப சின்னது. எல்லா கேப்லையும் போகுது. இதுக்கு இப்போ சீட் மட்டும் ஷோரூமில் வாங்கலாம்ல? 10 மட்டும்தான் சீட் வந்து ஷோரூம். இதுக்கு அதுவும் கிடையாது. இதெல்லாம் அந்த வடக்கு நண்பர்கள். இப்போ தான் ஹீட் அடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் அடிக்குது. இன்னும் பின்னாடிலாம் ஃபஸ்ட்டாக ஒன்றும் இருக்காது. சிட்டிக்குள்ளே ஓட்டுவோம் மட்டும்தான் அடிக்குது. அவள் தான் எக்ஸாஸ்ட் vlog ஒன்று இப்பயே ஷெடியூல் பண்ணியாச்சு. நீ எப்போ எக்ஸாஸ்ட் போட போகிற? உனக்கு ஒரு டிக். 95 நிமிஷத்துக்கு 1.5 மணி நேரம் என்ன எடுத்திருக்கான்னு பார்த்தா ஸ்லோ மோஷன். எல்லாம் ஸ்லோ முகவர். என்னென்ன பண்ணுறது? அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? வீடியோவில் போடாத. போட மாட்டேன்.
வண்டி டீஹைட்ரேட்டடா நினைக்கிறேன் என்ன மாதிரி வளர்றான். இது எதுக்குடா பிச்சை? பூம்பட்டி ஊரு என்ன போ வண்டி போய் விடு சீக்கிரம். ஸோ கைஸ் நம்ம வந்து ட்ரைபாட் வாங்கியிருக்கிறோம். இப்படி வச்சுட்டு அங்கே போய் நின்று வீடியோ எடுப்பேன். என்னடா தேதியெல்லாம் ஞாபகம் இருக்க மாட்டா. அமேசானில் ஆர்டர் போட்டால் ஒரு நாள் வந்துச்சு. இதில் இது இங்கே போய் ஒன்று இருக்கு. என்னடா எப்படி இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம்டா. ஆப்பிள் கார் இருக்கா? இல்லை மச்சான், படம் எடுக்க போகிறோம். இது வேறு இப்பத்தியா இங்கே டைட் பண்ணிட்டு இங்கே வேறு என்ன ஒன்று பிளர் ஆயிடுச்சு. போயிட்டு வாங்க, நன்றி. ரீஷூட் வரைக்கும் நீங்கள் திருப்பி 2வது வாட்டி வந்திருக்கீங்க. அதுதான் நம்ம பேர் நோட் பண்ண வேண்டிய விஷயம். கைஸ் ஃபர்ஸ்ட் vlog வந்து ரொம்ப சொதப்பிச்சு. பாக்குது இன்னும் வருது. வண்டியை பார்க்கதான் தெரியல. உனக்கு அதே தான் இருக்கும். கலர் பேட்டர்ன்ஸ் தான் புதுசாக இப்போ 2025 புது கலர் வந்திருக்கு. அது எல்லாரும் காரி துப்பி அடிச்சுக்கிட்டு கலர் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கா? இதை சொல்றியா? அதை சொல்றியோ? அதை சொல்ல நினைச்சேன். நல்லா தான் இருக்கு. அதுவும் நல்லா காஸ் கட்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க? ஒரு மாதிரி அந்த சொப்பு சாமா குத்த மாதிரி இருக்குல்ல. ஸ்விட்ச் மாதிரி இருக்கு. நான் எப்படி கரெக்டாக தொட்டனை கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? இருந்துச்சு. எல்லாருமே பாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லுங்க. இப்படி பெல்லி இலிஷ் மாதிரி இப்படி தட்டிட்டு சொல்லு. தட்டுறா தட்டுறா தலைவரே பேசிட்ட பைக் மாந்துட்டு எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பாய்.